அல்லேலூயா. 2 நாளைக்கு முன்பாக என்னுடைய ஒரு கல்லூரியில் என்னுடைய பயின்ற ஒரு நண்பருடன் பேசிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அவர்கள் சொன்னேன், இப்படி ராமன்படிக்கு 6வது வார்த்தையை பேசுவதற்காக செல்கிறேன் என்று சொன்னேன். அப்பொழுது அந்த நண்பர் சொன்னார், 6வது வார்த்தையா? எல்லாரும் 12 மணிக்கு ஆரம்பிச்சு 3 வார்த்தை கேட்டுட்டு எப்போ சாப்பிடுவாங்க, எப்போ குடிப்பாங்க, அப்படியே தூக்கத்திலே இல்லாமல் வயிற்று பசிலே இல்லாமல் ஒரே கரக்கத்தில் எது முடிவெடுக்கணும் தெரியாமல் ஒரே கரக்கத்திலே உட்காந்துருப்பாங்க. நீ எப்படி அவங்களுக்கு 6வது வார்த்தை பேசுகிறேன்னு சொன்னார். நான் அவங்கள்ட்ட சொன்னேன், ராமேந்திரன் மக்கள் அப்படி கிடையாது, தெளிவாக இருப்பாங்க. ஏன்னா நான் எல்லாருமே கடந்த முறை 2 முறை அவங்க அப்புறம் அவரை சொன்னேன், ராமேந்திரன் மக்கள் அப்படி கிடையாது, 10 வார்த்தை பேசினாலும் 10 வார்த்தைக்கும் முழு மனதோட ஃப்ரெஷ்ஷாக வந்து கேட்பாங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ நான் என்னை வந்து முன்னாடி உங்களை பார்த்துட்டேன். நான் சொல்ல விரும்பல, கத்திரதாவே இந்த வார்த்தையிலே உங்களுக்கு சின்ன ஸ்டார்டிங் சொல்லிட்டா குறைந்த நேரத்தில் உங்களுக்கு நான் விலைக்கு ஒரு ஆசைப்படுகிறேன். எடுத்த வாசிப்பு யோவான் சுவிசேஷம் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 30வது வசனம். முடிந்தது என்று சொல்லி ஆவியை ஒப்புக்கொண்டார். 6வது வார்த்தை சத்தமாக சொன்ன கேட்கணும் சத்தமாக முடிந்தது. இன்னும் ஒரு வார்த்தை இருக்கு, 6வது வார்த்தை தான், இன்னும் ஒரு வார்த்தை இருக்கு. சரியா? இப்படி நான் இங்கே வந்து ஏன் சொல்றேன்னா, வந்து உங்களை எல்லாரும் பார்த்தேன், அப்படி உங்களுடைய சபையுடைய வந்து பார்த்தேன். அப்போ அவங்க வந்து அவங்க சபையிலிருந்து மழையும் பார்த்துட்டாங்க. குறித்த நேரத்தில் முடிச்சுருவாங்களா, அவரை அந்த நேரம் சர்வீஸ் குறித்த நேரத்தில் முடித்து விடுமா அப்படின்னு நான் உங்களை பார்த்தா இவர் எவ்வளோ நேரம் இருப்பாரு, இந்த வார்த்தையை குறித்த நேரத்தில் முடித்து விடுவாரா என்று நீங்கள் என்ன எப்படி பாருங்க. நான் டெய்லி சமையல் மாஸ்டர் அங்கே பொறுப்பாக இருந்தவங்க குறிச்ச நேரத்தில் சமையல் முடிச்சிருவோமா இப்படி இப்படி இந்த ஒரு ஆலய மண்டலத்திலே இப்படி குழப்பமான சூழ்நிலை முடிந்ததற்கு வார்த்தைக்கு அநேக விளக்கத்தோடு அநேக மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதே போலதான் இயேசுவை சிலுவையில் அடைந்த சூழ்நிலையும் அங்கேயும் இதே மாதிரி குழப்பத்தோட ஒரு கூட்ட மக்கள் இருந்தார்கள். யார் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது நபர் வந்து முதலாவது கூட்டம் வந்து பிரதான ஆசிரியர். ஏன் பிரதான ஆசாரிகள் என்று சொன்னோம்னா, இயேசு தன்னுடைய ஊழிய நாட்களிலே அவர் ஊழியத்தை ஆரம்பித்த உடனே முதலாவது பிரச்சனை பிரதான ஆசிரியர்கள். அவங்க தான் முதலாவது பிரச்சனை. ஏன்னா அவங்க சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக இயேசு சொன்னார், உண்மையை சொன்னார். அவங்க வந்து அவங்களுடைய பணிகள் வந்து போராட்டமாக பிரச்சனை. அப்போ அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஒருவரையே இயேசு சிலுவையில் ஆரம்பிச்சு நம்மளுடைய வாழ்க்கைக்கான போராட்டம் முடிஞ்சது, இதோட முடிஞ்சது, நம்மளுக்கு எதிரி யாருமே இல்லை, நம்மளுடைய எதிர்ப்பு வாழ்க்கை முடிஞ்சது என்று பிரதான ஆசிரியர்கள் யோசித்து கொண்டிருந்தார்கள். அதே இன்னொரு சைடு ஒரு ஆள் யோசித்து கொண்டிருந்தாரு, பிலாத்து என்ன யோசித்து கொண்டிருந்தாருன்னா, எவ்வளோ சிறப்பு ஒரு உண்மையான மனிதனை சிலுவையில் அறைந்துட்டோமே, அவரை காப்பாற்ற முடியவில்லை என்று இப்படி ஒரு மனிதனை யோசித்து கொண்டிருந்தார். அதே போல இன்னொரு கூட்டம் சீசர்கள். யார் சீசர்கள் சொல்லுன்னா, இயேசுவான ஊழிய ஆரம்பிக்கும்போது அவரோடு இருந்தாங்க. இயேசுவான தன்னுடைய முழு பலத்தோடு முடிவு செய்தார். அவர் அநேக அதிகாரத்துக்குள்ளவர்களை எதிர்த்து பேசினார், உண்மையை சொன்னார். அது அவர்களுக்கு அநேக விளைவுகளை ஏற்படுத்தியது. ஒரு சீசராக இருந்த இயேசு சீசராக இருந்த மக்களும் அவர் சொல்வதற்கெல்லாம் தலையாட்டி கொண்டு அவர்களுக்கு மனதளவில் பலனில்லை என்றாலும் தைரியமில்லை என்றாலும் அவர் சொல்வதற்கு அவர் முன்பாக சென்று கொண்டிருந்தார். இங்கெல்லாம் கேள்விகள் இருந்தோம், அங்கெல்லாம் இயேசுவான அனைத்து கேள்விகளுக்கும் பதிலை கொடுத்தார். இப்படி இயேசுவானரை அங்கேயே அவர் சீசர்கள் அவரோடு சென்ற சீசர்கள் இயேசுவானரை சிலுவையில் அறைந்தார்கள். நம்முடைய வாழ்க்கை இதோடு முடிந்தது, நம்முடைய இதே சிலுவையில் அறைந்துள்ளார்கள், நம்முடைய ஊழியம் இதோடு முடிந்தது இப்படி என்று அவர்களும் ஒரு பக்கத்திலே முடிந்தது. இப்படி ஒரு 3 பிரச்சனைகள் யாராவது சொல்லுங்க. பிரதான ஆசிரியர் இப்படி ஒரு 3 கூட ஜனங்கள் அதை இயேசுவை சிலுவையில் அறைந்த சூழ்நிலையிலே அந்த கூட்டத்தில் முடிந்தது யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ இப்படி யோசனை போது இயேசுவானவருக்கு முடிந்தது அப்படி என்று சொல்லுகிறார். இவங்களும் யோசனை இயேசுவானவருக்கு முடிந்தது என்று சொல்வது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு யோசனை. ஒரு பக்கம்
இயேசுவானவர் முடிந்தது என்று சொன்னார் என்று நாம் தியானிக்க போகிறோம். இந்த வேத பகுதி நான் தியானிக்கொண்டு செம்மன் இப்படி கொண்டிருப்பது உங்களுடைய சபையுடைய எனக்கு ஃபோன் அடித்து நீ அந்த முடிந்ததுன்ற வார்த்தையை மட்டும் பேசுகிறாரு. ஏன்னா என்னுடைய சபையில் வந்து வருஷந்தோறும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியும். மேக்ஸிமம் வந்து அநேக செய்திகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் முடிந்ததுன்ற வார்த்தை மட்டும் பேசாமல் அதுக்கு ஒரு இந்த 7 வார்த்தையும் சேர்த்து ஒரு மெயினான ஒரு தலைப்பு வச்சாங்க. அந்த தலைப்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு தலைப்பு தந்தாங்க. என்ன தலைப்புனா நம்முடைய முடிவு உறவை பலப்படுத்துகிறதா இல்லை முறிக்கிறதா? நம்மளுடைய முடிவு உறவை பலப்படுத்துகிறதா அல்லது முறிக்கிறதா? இந்த தலைப்பு எனக்கு தந்தாங்க. இந்த தலைப்பு யாரையும் பேசுங்க. இப்போ இன்னைக்கு இந்த வார்த்தை முடிந்தது என்ற வார்த்தை நாம் பார்க்கும்போது தமிழிலே முடிந்தது நமக்கு எல்லாருக்கும் அர்த்தம் தெரியும். இதை நம்ம கிரேக்க பாஷையிலே கிரேக்க வேதாந்தத்தில் நாம் சென்று பார்க்கும்போது இந்த முடிந்தது என்ற வார்த்தைக்கு 2 அர்த்தங்கள் கொடுக்கப்படுகிறது. என்னதென்றால் முதலாவது வார்த்தை ஃபினிஷ், இரண்டாவது வார்த்தை கம்ப்ளீட். முதலாவது வார்த்தை ஃபினிஷ், இரண்டாவது வார்த்தை கம்ப்ளீட். இதுக்கு அர்த்தம் ஃபினிஷ் என்பது முடிந்தது, கம்ப்ளீட் என்பது முழுமையானது. 2 தமிழிலே இந்த 2 வார்த்தைகளும் எதிர்மறையாக இருக்கிறது இல்லையா? ஒன்றது முடிந்தது, முடிஞ்சு, இன்னொன்று முழுமையானது. அப்போ 2 வார்த்தைகள் இருக்குது. இதுக்கு நாம் இன்று தியானிக்க போகிறோம். எது முழுமையானது, எது முடிந்தது, எதை இயேசுவானவர் முடிந்தது என்று சொன்னார் என்று நாம் இந்த கொடுக்கப்பட்ட தலைப்பிலாக நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது நாம் சுத்தமாக சென்று தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றியிருந்தார். எதை முடிந்தது என்று சொன்னார்? தீர்க்க தரிசனத்தை இயேசுவானவர் நிறைவேற்றியிருந்தார். அவருடைய நாம் அனைவரும் வேதத்திலே அறிந்த ஒரு பகுதிகள் தான். அனைவரும் ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் போது இயேசுவானவரை குறித்து அநேக தீர்க்க தரிசனங்கள் பழைய பாடலில் கொடுக்கப்பட்டுள்ளது இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா, இயேசுவானவரை குறித்து அநேக தீர்க்க தரிசனங்கள் பழைய பாட்டிலே கொடுக்கப்பட்டுள்ளது. அவருடைய ஊழிய காரியங்கள் இவர் இப்படியாக இருக்கும், இவர் கஷ்டங்களை அனுபவிப்பார், இவர் பாடுகளை சகிப்பார் என்ற அநேக காரியங்கள் அவரை குறித்து பழைய பாட்டில் கொடுக்கப்பட்டுள்ளது. அநேக காரியங்கள் புதிய பாட்டிலும் கோடிட்டு காட்டப்பட்டுள்ளது. இப்படி அவர் நம்முடைய முடிந்தது என்ற வார்த்தை மூலமாக என் மீது கொடுக்கப்பட்ட அனைத்து தீர்க்க தரிசன வார்த்தைகளை நான் முடித்துவிட்டேன், என்மேல் கொடுக்கப்பட்ட அனைத்து தீர்க்க தரிசன வார்த்தைகளை நான் முழுமையாக்கிவிட்டேன் என்று இந்த இடத்தில் குறிப்பிடுகிறார். எடுத்த ஒரு வாசகம் மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனம். மத்தேயு 5:17வது வசனம். அழிக்கிறதுக்கல்ல நிறைவேற்றுகிறதுக்கே வந்தேன். ஏன் அப்படி சொல்றாருன்னா, எனக்கு யோவான் சுவிசேஷ புத்தகம் 19வது அதிகாரத்திலே 7வது வசனம் பார்த்தோம்னா அந்த யூத ஜனங்கள் வந்து இயேசுவானவர் ஒரு குற்றம் சாட்டுவார்கள். இவருக்கு எங்களுடைய நியாயப்பிரமாணங்களை மாற்றி எழுதுகிறார், நியாயப்பிரமாணங்களை அழைக்கப் போகிறார் என்று அநேக குற்றச்சாட்டுகளை அவரை சிலுவையில் அடைவதற்காக அநேக குற்றச்சாட்டுகளை இயேசுவின் மீது வைத்தார்கள். இந்த இடத்துல இயேசுவானவர் சொல்கிறார், அழிப்பதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். என் மீது கொடுக்கப்பட்ட என்னுடைய ஊழியத்தின் மீது, என்னுடைய வாழ்க்கை மீது கொடுக்கப்பட்ட அனைத்து தீர்க்க தரிசனங்களை முழுமையாக்கும்படியாக நான் வந்தேன், முழுமையாக்கினேன் என்று குறிப்பிடுகிறார். மற்றொரு காரியம், அவர் இணைக்கும் பாலமாக இருந்தார். அவருடைய ஊழிய நாட்களிலே பிதாவையும் பாவமான வாழ்க்கையில் வாழ்வதற்கு மனிதர் கொடுத்த ஒரு இணைக்கும் பாலமாக, ஒரு இணைக்கும் கருவியாக அவருடைய ஊழிய நாட்களில் இருந்து கொண்டிருந்தார். எடுத்த ஒரு வாசிகள் ரோமன் புஸ்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனம் முதல் 10வது வசனம். ரோமர் 5:8 வசனம் முதல் 10வது வசனம். நாம் பாவிகளாக இருக்கையில் அவருடைய குமாரனாலே ஒப்புரவாக்கப்பட்டோம். நாம் அப்படி வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டு காலத்துக்கு சென்றோம்னால் ஆதாம் ஏவாளுடைய சம்பவம் அனைவரும் தெரிந்து கொண்டார். தன்னுடைய பாவ வாழ்க்கையினாலே
பிதாவானவரும் ஆதாம் ஏவாளும் தோட்டத்திலே முகமுகமாக பேசிக் கொண்டார்கள் என்று நாம் அந்த வேத வாசனம் இல்லையா? அப்போ அதுக்கு அவர்கள் பாவ வாழ்க்கைக்கு முன்பாக அவர்கள் முகமுகமாக பேசிக் கொள்ள முடியவில்லை. தன்னுடைய பாவம் அவர்களுக்கு திரைச்சிலையாக, அவர் இரண்டு பேருக்கும் இடையே திரைச்சிலையாக அவர் முகமுகமாக தரிசித்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையை ஏற்பட்டது. இயேசுவானவர்கள் உலகத்தில் வந்து அந்த திரைச்சிலை பாவத்தினால் விழுந்த திரைச்சிலையை தன்னுடைய மரணத்தினாலே பிடிக்கிறார். தன்னுடைய மரண சிலையிலே தன்னுடைய பலியாக கொடுப்பதன் மூலமாக மனிதர்களுக்கும் இயேசு பிதாவானவருக்கும் இடையே தன்னை ஒரு இணைக்கும் பாலமாக செய்திருக்கிறார். இந்த இடத்தில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய முடிவுகள் இருக்கிறதாக இருக்கிறது. நம்ம ரிலேஷனே உங்களுடைய சபையுடைய தலைப்பு என்னுடைய நண்பர் சொல்ல உண்மையாக இருக்கு நான் நினைக்கிறேன். என்ன சொல்றாரு? என்ன சொல்றேன்? என்ன தலைப்பு சொல்லுவாங்க? சபையில் சொன்னாங்க நம்மளுடைய முடிவு உறவை குறிக்கிறதா நடக்கிறதா? சரி, எல்லாம் தெளிவாக இருக்க அந்த கொஸ்டினோட இருக்க உங்களுக்கு அநேக விளக்கங்கள் கொடுக்கணும். நம்மளுடைய உறவு, உங்களுடைய முடிவு உறவை பலப்படுத்துகிறதா இல்லை முடிக்கிறதா? நம்மளுடைய வாழ்க்கையை இயேசுவான உலகத்தில் வந்தபோது அவர் உறவை பலப்படுத்துகிறவராக இருந்தார். அந்த உலகத்தில் பாவத்தால் முடிந்த உறவை தன்னுடைய சிலுவையிலே தன்னை பலியாக கொடுப்பதன் மூலம் அந்த உறவை மீண்டும் பலப்படுத்துகிறார், மீண்டும் இணைக்கிறார். நாம் இருக்கிற நாள் வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுக்கும் முடிவுகள் எந்த அளவாக இருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க இருக்கிறோம். நம்ம பள்ளிக்கூடத்திலே ஆசிரியர் இஸ்லாமிய ஒரு நிறுவனத்திலே ஒரு பணியாளர்கள் பணியாற்றலாம். நம்மளுக்கு ஒரு 10 நபர்கள் நிர்வாகத்தில் நாம் பணியாற்றலாம். நாம் சிந்தித்து பார்க்கணும். நாம் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் நம்மை சுற்றியுள்ளவர்கள் வாழ்க்கையிலே ஒரு உறவை பலப்படுத்துகிறதா இருக்கிறதா, இது அவர்களுடைய மீண்டும் பிரச்சனையை ஏற்படுத்துகிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த வாய்ப்புகளாக சரி, பெரியவர்கள் யாராலும் சரி, நாம் வாழ்க்கையை, நம்முடைய அன்றாட வாழ்க்கையை நாம் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் நம்மை சுற்றியுள்ள வாழ்க்கையிலே உறவை பலப்படுத்துகிறதா இருக்கிறதா அல்லது உறவை குறிக்கிறதா இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வைக்கப்படுகிறோம். முதலாவது சொன்னேன், இயேசு வார்த்தை சொல்லுவோம் உறவை இணைப்பாக அதாவது பிரிக்கிறதாக தன்னை செயல்படுத்துகிறார். இரண்டாவது காரியம், தன்னை பின்பற்றின மக்களின் வாழ்வுக்காக கடைசி வரை சிலுவை வரை நின்றார். தன்னை பின்பற்றின மக்களுக்காக கடைசி வரை சிலுவையிலே நின்றார். ஏன் அதை சொல்றேன்னா, யூத ஒரு பழக்கம் உண்டு. வருடந்தோறும் தன்னுடைய பஸ்கா பண்டிகையை வழிபடுவதற்காக, அதாவது தன்னுடைய பாவ காரியங்கள் நம்ம வந்து பழைய காலத்திலிருந்து பார்த்தோம் என்றால் அவங்களுடைய பஸ்கா பண்டிகையை தன்னுடைய பாவத்திற்கு ஏற்றதாக ஆடுகளை முதலாந்தர ஆடுகளை புறாக்களை தன்னுடைய பாவத்திற்கு ஏற்றதாக வழிபடுவார்கள். அந்த வழிபடுற காரியங்கள் நம்ம ஏற்பாடு பகுதியில் பார்க்கிறோம். அது கூட ஒரு சூழ்நிலை நடந்து புதிய பாட்டு பகுதியில் வரும்போது அதே மாதிரி வழி கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல ஒரு அசம்பாவிதம், அதாவது ஒரு இன்ஜஸ்டிஸ், ஒரு ஊழல் நடக்கிற ஒரு சூழ்நிலை நடக்கிறது தேவாலயத்தில். இது என்றால் மத்தேயு 21ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் பார்த்தோம்னா, இயேசுவானவர் சபையிலே புறாக்களை விற்ற அந்த வியாபாரிகளை அடித்து விரட்டுகிறார். அந்த சூழ்நிலை அனைவருக்கும் தெரிந்து ஒரு பகுதி தான். ஏன் அவர் விரட்டுகிறான்னு பார்க்கும்போது, நம்ம வந்து இந்த பழையபாடு காலத்தில் நம்ம பார்க்கும்போது அவர் வந்து பலியிட செல்கிறார்கள். அந்த அவர் வந்து அவருடைய பாவத்திற்கு ஏற்றதாக ஆடுகளை பலியிட செல்லும்போது அனைவரும் செல்வத்திலே உயர்ந்து ஒரே மாதிரியான மக்கள் இல்லை. ஒரு கூட ஜனதார் பணக்காரர்களாக இருக்கிறாங்க, ஒரு கூட ஜனதார் மிகவும் ஏழைகள். தன்னுடைய பலியிற்கு ஏற்றதான ஒரு விலங்குகள், அதாவது புறாவுக்கு வாங்க முடியாத ஏழை நிலையிலே அங்கே சில ஜனங்கள் இருந்தார்கள். அப்பொழுது இவர்கள் அநியாய கிடைக்கின்ற பொருட்களை அந்த விலங்குகளை இருக்கும்போது அவர்களால் அந்த பலியிட முடியாத சூழ்நிலை, தன்னுடைய பாவங்களுக்காக அவர்கள் செய்த பாவங்களுக்காக அவர்கள் பலியிட கூட என்னால் முடியவில்லை, பொருட்களை நான் வாங்க முடியும் ஒரு வேதனையுள்ள சூழ்நிலையிலே இயேசுவானவர் சென்ற காரியங்களை நிவர்த்தி செய்கிறார். செய்து மாற்றமல்லாது நேரடியாக பார்க்க முடியவில்லை. இந்த சூழ்நிலையிலே அவர் அதே இயேசுவை யார் இயேசுவானவர் அவர்களுக்கு நடந்த ஒரு அக்கிரமத்தை தட்டி கேட்கிறார். ஏழைகள் தங்கள் வாங்க முடியாத பணத்தை குற்றச்சாட்டப்பட்ட
வெளிக்காட்டும் மூலமாக தன்னை ஜீவ பலியாக பூரண பலியாக சிலுவையிலே கொடுத்தார். நம்ம மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பார்த்தோம்னா தெரியும், உலகத்தின் முடிவு வரைக்கும் சதா நாட்களில் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னார். என்னுடைய சீசர்களை சொல்கிறார். அவர்கள் பள்ளிகளுக்கு சென்றாலும் அவர்கள் இயேசுவானவரை விட்டு விலகி சென்றாலும் அவர் தன்னுடைய அன்பை ஒருபொழுதும் அவர்கள் மீது வைத்தார்கள். ஒருபொழுதும் ஒதுக்கீடு தேவையில்லை, ஒருபொழுதும் இருக்கிற தேவையில்லை. அதுதான் இந்த இடத்தை அவர் குறிப்பிடுகிறார். இந்த இடத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும்? இயேசுவானவர் தன்னை வெறுத்த ஜனங்களுக்காக அவர்களை திருப்பி வெறுக்கவில்லை. அவர்கள் அதற்கு மாறாக தன்னுடைய முழு அன்பையும் கொடுத்தார். முழு அன்பை அவர்கள் யாரெல்லாம் உதவி செய்தாரோ அவர்கிட்ட அவருக்கு எதிராக பேசினார்கள். ஆனால் அவர்களுக்கு பதிலாக தவறான செய்யவில்லை. ஆனால் அதற்கு பதிலாக சிலுவையிலே தன்னை பூரண பலியாக கொடுத்தார். இந்த நாட்களுக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்வு எவ்வாறாக இருக்கிறது? நாம் நம்முடைய அருகில் உள்ளவர்களுக்கு, நம்முடைய அருகில் வாழ்கிற ஜனங்களுக்கு நம்முடைய செயல் நம்முடைய வாழ்க்கையை புதிய பாதையை கிடைக்கிறதா இருக்கிறதா? இல்லது நம்முடைய செயல் அவர்கள் நம்ம இருந்தாலும் நாம் அவர்களை வெறுக்கணுமா என்று நாம் சிந்தித்து பார்க்க. நம்முடைய செயல்கள் கிறிஸ்தவர்களாக இயேசுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் மற்றவர்கள் நமக்கு என்ன காரியங்கள் தவறாக செய்தாலும் நம்முடைய ஒரே கடமை கடவுள் நமக்கு கஷ்டத்தை அன்பை மற்றவர்கள் வெளிப்படுத்த மாற்றமே நம்முடைய ஒரே கடமையாக இருக்கிறது. இப்போ என்ன தலைப்பு சொல்லுங்க. கொஞ்ச நேரம் அப்படியே பேசுறதே யாரும் அப்படி கண்டு சொல்லிட்டு அப்படியே இப்போ என்ன தலைப்பு சொல்லுங்க. இந்த சைடில் இந்த சைடு வேணுமா? தப்பான பிரச்சனை என்ன தலைப்பு சமூக நம்முடைய முடிவு உறவை முடிக்கிறதா இல்லை வளர்க்கிறதா? இந்த இடத்துல நாம் நம்முடைய முடிவு, அதாவது ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா நானும் உங்கள் சமூகம் சண்டை போட்டோம். சண்டை போட்டோம்னா அந்த இடத்துல பேச மாட்டோம். இப்போ நான் உங்கள் சர்ச்சைக்கு ஒரு ஆள் உண்டு, நீங்கள் எங்களுக்கு சமாதானம் பண்ணிவிடுங்க, எனக்கு மறுபடியும் சேரணும்னு அவங்களோட வாரம். நீங்கள் ஒரு மீடியேட்டர், நீங்கள் சமாதானம் பண்ணி வைக்க ஆள் நினச்சிக்கணும். நீங்கள் ஓத நினச்சிக்கணும், யாருக்கு விட்டாங்க நீங்கள் ஓத நினச்சிக்கணும். அப்போது நீங்கள் மறுபடியும் நானே அங்கே சண்டை அங்கே சண்டை நீங்கள் எங்கே சேர்க்க உங்களுக்கு உங்கள் சமயம் பிரச்சனை. இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? நேரத்தில் நாங்கள் சண்டை நீங்கள் பேசிட்டு வாங்க. ஆனால் பேசிட்டு வாங்க உங்களுக்கு உங்கள் சமயம் பிரச்சனை. இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? சேர்க்க வைப்பீங்களா? இல்லை உங்கள் பிரச்சனை ரெண்டு பிரச்சனை அப்படி புரிஞ்சு செல்வீங்களா? சிந்தித்து பார்க்கலாம். இயேசுவானவருக்கு வருகிற வந்தார். அந்த அநேக வாழ்வுள்ள பிரச்சனை, வாழ்விலே இருந்த பிள்ளைகளுக்கும் பிரச்சனைகள் இருந்த மக்களுக்கும் அநேக காரியங்கள் செய்தார். ஆனால் அதே ஜனங்கள் அவருக்கு எதிராக முன்கொண்டார்கள், அநேக காரியங்கள் சொன்னார்கள். ஆனால் அவர் எதையுமே பொருட்படுத்தவில்லை. நாம் இந்த உலகத்தில் வந்த பிதாவை சிந்தித்து நிறைவேற்ற அவர் நம்முடைய கடமையை மாற்ற செய்தார். அவர் என்ன மற்றவர்கள் பெற்றுக்கொண்டார் என்பதை அவர் சிந்தித்து பார்க்கவில்லை. தன்னுடைய கடமை தன்னுடைய கடமை மக்களுக்கு அன்பை, பிதாவுடைய அன்பை வெளிப்படுத்துவது தன்னுடைய கடமை எப்படி தன்னுடைய எண்ணத்தை வைத்திருந்தார். அப்படிதான் அவர் செய்தார். நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய செயல், நம்முடைய முடிவு எந்த அளவாக இருக்கிறது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய முடிவு மற்றவருடைய வாழ்க்கையிலே உறவை பலப்படுத்துவதாக இருக்கிறதா, இல்லது மற்றொரு வாழ்க்கையிலே அந்த உறவை பிரிக்கிறதா இருக்க நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சிந்தித்து பார்ப்போம். எலெக்ஷனாக வந்தாலே அரசியல்வாதிகள் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? எல்லாரும் தெரிஞ்சது சத்தமா சொல்றேன். நான் ஜெயிச்சா ஆனால் ஒருவேளை குறிப்பிட்டு சொல்ல, ஒருவேளை அந்த வாக்குறுதி நமக்கு தோற்று விட்டார்கள் என்றால் என்ன நடக்கும்? வேறு வாக்குறுதி நடக்குமா இல்லையா? செய்தி நடக்குமா? ஒருவேளை அவர் தோற்று விட்டார்கள் என்றால் வேறு வாக்குறுதி நடக்காது. அதே போலதான் அவர் வாக்குறுதி நடக்காது. ஆனால் இயேசுவானவருக்கு மத்திய 28ஆம் அதிகாரம் சொல்கிறார், உலகத்தின் முடிவு குறித்தும் சகல நாட்கள் நான் உங்களோடு இருப்பேன். அது எனக்கு நீங்கள் தவறில் இருந்தாலும் சரி, என் மீது குற்ற
வெற்றி வார்த்தையாக இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அவர் நம்மை நம்பி தந்த பொறுப்புகளில் நம்முடைய முடிவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய முடிவுகள் நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறதா, தீமைக்கு ஏதுவாக இருக்கிறதா? எந்த சூழ்நிலையும் அவர் அன்பி நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பி நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் கண்ட பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பியவர் கண்ட பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். எங்களை தந்து எங்களை நம்பி தந்த காரியங்களை எங்களை எடுக்கின்ற முடிவுகளை நன்மைக்கு ஏதுவாக இருக்க அது புதிய துவக்கத்தை ஆண்டவரை நன்மையை விளைவிக்கிறதா என்னை உங்களுடைய நாமத்தை எங்களுக்கு தரும்படி நாங்கள் செய்கின்றோம். இயேசு நாமத்தில்